4ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் வர்த்தக பிரிவில் 3A சித்தியடைந்து பல்கலைக்கழகம் தெரிவாகியிருக்கும் ஜனனி அவர்களை நேர்காண்கின்றோம். திரவியராஜா ஜனனி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஜனனி. நான் புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரத்தில் வசித்து வாரன். என் தந்தையின் பெயர் திரவியராஜ், தாயின் பெயர் சிவபாக்கியவதி. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா கூலி தொழில் செய்துதான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவா. அவள் எந்த விதத்திலையும் எனக்கு நீ இந்த பாடம் தான் தெரிவு செய்யணும் அப்படின்னு எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாமல் நானாக தான் இந்த பாடத்தை தெரிவு செய்து, எனக்கு விருப்பமான பாடம் அதனால் நான் தெரிவு செய்து என்னால் இயன்ற அளவில் சுய கற்றலில் ஈடுபட்டு நான் இந்த நிலையை பெற்றுள்ளேன். அதற்கு உதவியாக இருந்த பாடசாலை அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் முக்கியமாக பல்விதமான செயலமல்களை நடத்த உதவி புரிந்த பழைய மாணவர் சங்கத்திற்கும் எனது நன்றியை நான் தெரிவித்து நிற்கின்றேன். நீங்கள் என்னென்ன பாடங்களை தெரிவு செய்தீர்கள்? கணக்கீடு, நான் வணிக பிரிவை தெரிவு செய்தேன். அதில் கணக்கீடு, பொருளியல், வணிக கல்வி என்று 3 பாடங்களை தெரிவு செய்தேன். இந்த 3 பாடங்களுக்குமான ஆசிரியர்கள் எவ்வாறு இந்த பாடசாலையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் உங்களுக்கான கற்றல் செயற்பாடுகள்? ஆசிரியர்கள் எப்படி இருந்தால் எங்களுக்கு பலவிதமான மேலதிக வகுப்புகளை மார்னிங்கில் காலையில் 6 மணியிலிருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் சேராக்கள் காலையில் வகுப்புகளை நடத்தினர். மற்றது அக்கௌண்டிங்கில் டீச்சர் எங்களுக்கு விளங்காத கணக்குகளை நாங்கள் திருப்பி கேட்டாலும் அவள் எங்களுக்கு நிறைய தடவை விளங்கப்படுத்துவா. பிஸ்னஸ் நோட்ஸ் தான். அந்த நோட்ஸில் நாங்கள் சும்மா பாடமாக்காமல் அது எப்படி விளங்கி படிக்கலாம் என்றதை எங்கள் டீச்சர் எங்களுக்கு விளங்கப்படுத்தினபடியே தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்தாங்க. உங்களோட எதிர்கால லட்சியம்? நான் ஒரு கணக்காளர் ஆகணும்ன்றது என்னுடைய கனவு. கணக்காளர் ஆகணும்ன்றது என்னுடைய லட்சியம். அதில் நான் அரச வங்கியில் நான் பணியாற்றி என்னுடைய பிரதேசத்துக்கு நான் சிறப்பான பணியை ஆற்றணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். மற்றது என்னென்னு சொல்லணும்னா, இப்போ நான் அப்பா இல்லாமல் வளர்ந்தேன். அப்பா இல்லாத ஆட்களும் கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்தா நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்றதை என்னை பார்த்து பல்வேறுபட்ட மாணவர்கள் கற்றுக்கொள்ளணும் என்றதை நான் ஆசைப்படுறேன். உண்மையில் சிறந்தொரு முன்னுதாரணமாக, தந்தை இல்லாத நிலையில் தாயின் அரவணைப்பில் பல்வேறுபட்ட சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள். சித்திக்காக நீங்கள் யாருக்கு நன்றி கூறுவீர்கள்? பிரதானமாக நான் என் அம்மாவுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்ளுவேன். மற்றது பாடசாலையின் அதிபர்கள், ஆசிரியர்களுக்கும் மற்றது பழைய மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. மென்மேலும் உங்கள் சேவை எமது மாவட்டத்தில் தொடரட்டும்.